ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு பிடிச்ச வெள்ளாட்டங்கால் சூப்பு எங்கள் அம்மா ஊரில் வந்து கொடுத்து விட்ருந்தாங்கல்ல, அதை இன்றைக்கி செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டுக்கால் சூப்பு அப்படியே நெஞ்சு சளியெல்லாம் போகும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் உடம்பு சரியில்லாவே ஆட்டுக்கால் வாங்கி சூப்பு வச்சு கொடுங்க, நெஞ்சலும் வாங்கி சூப்பு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி நம்ம மற்றதெல்லாம் சாப்பிடுவோம். ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னே சொல்லணும் எனக்கு. ஏன்னா வந்து 6-7 வருஷத்துக்கு மேலேயே ஆகிட்டு நான் சாப்பிட்டுட்டு ஆட்டுக்காலே. இங்கே ஒரு தடவை வாங்கியிருந்து வச்சு சாப்பிட்டு அது பச்சையாக இருந்துச்சு, பெரிய பெரிய காலம். ஆனால் இப்போ வந்து எனக்கு வந்து வெள்ளாட்டங்கால் வாங்கி எங்கள் அம்மா நல்லா காய வச்சுட்டு நெருப்பில் சுட்டு அதை முடியெல்லாம் இழைச்சிட்டு சூப்பராக குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்து விட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நானும். இப்போ இதை இன்னைக்கு வந்து இந்த ஒரு பாக்கெட்டில் இருக்கிறத அப்படியே போட்டுட்டு இதில் கொஞ்சோண்டு வேணால் எடுத்து வச்சுருவோம். ஒரு நாளைக்கு தகுந்த மாதிரி அதில் அப்படியே போட்டு முதல்ல சுடுதண்ணியில் போட்டுருவோம். கொஞ்சம் நேரம் அது சுடுதண்ணி இந்த பக்கம் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். சுடுதண்ணி சூடு ஏறினோன்னே ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் அந்த தண்ணியில் கிடக்கட்டும். அந்த முடிகளாக இருக்குல்ல, குட்டி குட்டி முடியாக இருக்கும்ல, அது பூரா அப்படி நல்லா தோணும். அப்புறம் ஒரு கத்தி வச்சு அப்படியே இழைச்சி இழுத்துருவோம். இப்போ தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சு. இந்த பாக்கெட்டில் இருக்குல்ல, நம்ம இதை வந்து போட ஆரம்பிச்சிருவோம். எப்படி இருக்குது பாருங்கள், உள்ளேலாம் எதுவுமே கெட்டலாம் போகலை. நல்லா காய போட்டுட்டோம்னாவே கால் காஞ்சிருச்சுனாவே ஒன்றுமே பண்ணாது. வெட்டினதுக்கப்புறம் வேணால் அந்த நெய் மாதிரி அந்த எண்ணெய் பசை உள்ளது வரும், அது திருப்பி காய வைக்கலையுமே வரும். இந்த பாருங்கள், இந்த இதில் லேசாக முடி இருக்குல்ல, இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டுட்டு கத்தியில் வச்சு சுரண்டி பார்ப்போம். போயிடுச்சுன்னா ஓகே, அப்படி போகலைன்னா அதுக்கப்புறம் லைட்டாக வேணால் எடுத்துகிட்டு தண்ணியை உதறிட்டு லேசாக சுட்டு விட்டுட்டோம்னா அந்த முடியெல்லாம் பொசுங்கி நல்லா இதுவாயிரும். சரி, கொஞ்சோண்டு வைக்கலாமான்னு யோசித்தேன். அப்புறம் சரி, எதுக்கு கொஞ்சமாக வச்சுட்டு அன்றைக்கி ஆள்லாம் இருக்கோம்ல, எல்லோரும் இருக்கோம், எல்லோரும் நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பூராத்தையுமே போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், கொதித்து வந்த உடனே அது எப்படி வருதுன்னா, அந்த தண்ணியெல்லாம் அதில் உள்ள அழுக்கு இதெல்லாம் வந்து வரும் சொல்லுவோம்ல, அந்த முடியில் உள்ளது சுரண்டுனதுனால எல்லாம் வெளியில் வருது. இதை வந்து நம்ம அந்த தண்ணியிலேயே மேலோட்டமாக அள்ளணும். அரிச்சல்லுவோம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த தண்ணியோடு அள்ளினோம்னா கீழே போய் அழுக்கு ஒட்டியிருக்கோம், அந்த இதெல்லாம் எடுக்க வேண்டாம். ஆனால் இது எதுவுமே இது பண்ணாமல் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் எதுவுமே போடல, சும்மா வெறும் சுடு தண்ணி தான். அதிலேருந்து இப்போ இந்த மாதிரி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு தகுந்த மாதிரி தான் விட்டுருக்கேன். விட்டுட்டு முதல்ல இந்த பாத்திரத்தில் மாற்றி எடுத்துருவோம். ஏன்னா அந்த முடி சுரண்டோம்னாவே அந்த அழுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த வாட்டின கலரு கருப்பு சொல்லுவோம்ல, அதுவும் அந்த இதனால தான் இவ்வளோ தூரம் இருக்குது. ஆனால் இது மண்ணெல்லாம் இல்லை, எந்த தூசியெல்லாம் இல்லை, நல்லா சுத்தமாக இருக்குது. அது வேறு விஷயம். இப்போ எல்லாத்தையும் அள்ளி வச்சிருவோம். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படியே கொடுத்து பழகுனா நல்லா இருக்கும். நான் எங்கள் சாலினியெல்லாம் சாப்பிடலையோன்னு நினச்சேன். ஏன்னா அவள் பிறந்துட்டு சாலினி வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமே எங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்குது. சாலினியும் பாப்பா நான் இதை செஞ்சதுக்கப்புறம் வந்து கொடுத்தேன், சாப்பிட்டுட்டா. ஆனால் வந்து கால் சாப்பிடலை, சூப்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்டா. பரவாயில்ல, ஏதாவது சாப்பிட்டுட்டா பரவாயில்லன்னு விட்டுட்டேன். சூப்பு அது குடித்தாலும் ஓகே தான். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கத்தியை வச்சுக்கிட்டு சூடு ஆறுனோன்னா எடுத்து தேங்க. சூடோடெல்லாம் கையோடு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். ஏன்னா அது ஏற்கனவே இது பண்ணினது தான், நல்லா சுட்ட கால் தான். லேசாக ஒரு வேளை அந்த கீழே உள்ள கால் பாதம் இருக்குல்ல, அந்த பாதத்துக்கிட்ட இருக்க கணுக்காலுக்கிட்ட உள்ளதில் மட்டும் அந்த குட்டி குட்டி முடி இருக்குது. நான் அதுதான் இதில் சுரண்டி பார்த்தேன், எனக்கு வந்து வரமாட்டேங்குது. சரி, மறுபடியும் ட்ரை பண்ணுவோமேனு ஒரு 5 நிமிஷம் மட்டும் சுரண்டி பார்த்தேன். ஒரு பாதி இதுக்கு சுரண்ட சரியாக வரல. இங்கே பாருங்கள், அதுலேயே வந்துச்சு. ஆனால் வந்து அந்த முடியும் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி, எதுக்கு ரிஸ்க் எடுப்பானேன், சுற்றலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டேன். அதனால் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் கருப்பாக சுரண்டையில் வந்துடும். நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா அந்த கத்தியை வந்து கழுவிட்டு நம்ம கையை இது பண்ணிக்கிறலாம். பார்த்தேன் சரியாக வரல. இந்த பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டேன். சுட்டுட்டோம்னாவே எல்லாமே வந்து முடி பூரா ஃபுல்லாக பொசுங்கிடும். அதனால் நீ தைரியமாக அது பண்ணலான்னு இதே மாதிரியே எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட்டதுக்கப்புறமும் நான் என்ன பண்ணேன்னா, மறுபடியும் கொஞ்சம் தண்ணி காய வச்சுட்டு அதில் போட்டோன்னே எடுத்துட்டேன். அது ஏன்னா பச்சை தண்ணியில் ஊற்றி கழுவக்கூடாதுல்ல, மரம்னு இருக்கும். அதனால் இந்த பக்கம் அதுக்குள்ளேயுமே வந்து அடுத்து வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுருந்தேன். சூப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவு இருக்கும், அந்த அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிட்டேன். ஜீரகம் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு. இது கூட வந்து மிளகு. நல்லா உங்களுக்கு காரம் எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோவுக்கு ஏற்றிக்கங்க. எனக்கு வந்து இந்த காரம் போதும், ஏன்னா நான் பச்சை மிளகா வேறு 3 மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பொடி வேறு போட்டுக்குவோம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். மிளகாப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இல்லாட்டி வரமிளகா இதில் சேர்த்து அரைக்கணும். நம்ம ஊருன்னா முத நாளே வெட்டி போட்டுட்டு கொஞ்சம் இதெல்லாம் போட்டுருவாங்க. இங்கே சரியாக வராதே அப்படிங்கிறதுனால நமக்கு உடனே சமைக்கிறது. கொஞ்சம் அதுக்குள்ளே சின்ன வெங்காயம் சேர்த்துருவோம். இது கூட 4 பல் பூண்டு வந்து
தோலை எடுத்துவிட்டு நறுக்கி போட்டுருவோம். நறுக்கி போட்டு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி துணுண்டு ஒரு அரை இஞ்சிக்கு தகுந்த மாதிரி அதையும் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து தண்ணியை ஊற்றி இதையும் அரைச்சி எடுத்துடுவோம். இது வந்து நல்லாவே மையாக அரைச்சிக்கோங்க. சூப்புக்கெல்லாம் உள்ளது வந்து நொரன்னு இருக்கக்கூடாது. எல்லாம் மையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த எடுத்து குளிக்கையிலே சூப்பராக இருக்கும் சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு இதை அரைக்க போயிட்டு வந்துடுவோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் அவ்வளோ தண்ணி வந்து கொஞ்சம் கூடவோ குறைச்சோ நமக்கு தேவையான அளவுக்கு அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுதான் அரைக்கிறதுக்குள்ளதே, இதில் வேறு எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சு. நான் இப்போ மறுபடியும் தீயில வாட்டி இருந்ததுனால தான் 2வது தடவை லேசாக சுடு தண்ணியில் போட்டு அலசி எடுக்கிறதுக்கு தான். இது வந்து நான் வேகலாம் வைக்கலை, சும்மா அலசிட்டு அப்படியே எடுப்போம்ல, அதனால். ஏன்னா பச்சை தண்ணியில் விட்டு அலசக்கூடாது, அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் அந்த சுடு தண்ணியில் லேசாக போட்டுட்டு எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த பக்கம் குக்கரை வச்சுட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இதுக்கு வந்து எண்ணெயெல்லாம் ரொம்ப ஊற்ற வேணாம், ஏன்னா அந்த காலில் உள்ளதே கொழுப்பு சத்தையே வந்து நல்லா வரும், சூப்பராக இருக்கும். அதனால் அளவாக ஊற்றினா போதும். அந்த வெங்காயம் இந்த கழுவி துணி வதங்குறதுக்கு மட்டும். கொஞ்சம் அன்னாச்சி பூ போட்டுக்குவோம், 2 துண்டு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பட்டை, சின்ன துண்டு கல்பாசி, இதை சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு எடுத்துக்கிறோம். சோம்பு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கே போடலாம் தாராளமாக. ஏன்னா இது வந்து நான் எடுத்துருந்த கால் வந்து ஒரு அரை கிலோவில் கூடவே தான் இருந்துச்சு. சோம்பு கொஞ்சம் சீரகம் எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அது கூட 5-6 மிளகு, 5-6 மிளகுல 10 மிளகுக்கு மேலே தான் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து போட்டு விட்ருவோம். ஊரில் வந்து என்ன பண்ணுவோன்னா, மிளகு சோம்பு சீரகத்தை இது பண்ணிட்டு அந்த பட்டை இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு வெள்ளை துணியில் வச்சு கட்டிவிட்டு நச்சு போட்டுருவோம். கட்டிவிட்டு போட்டோம்னா அது முத நாள்லேருந்தே வெந்துக்கிட்டு இருக்கும். அந்த நெருப்பு தணலில் போட்டு விட்ருவாங்க, மறுநாள் தான் தாளிச்சிக்கிறது. இப்போ இது கூட 2 வரமிளகாயும் நான் கிள்ளி சேர்த்துருக்கேன், காம்பை கிள்ளிட்டு. கருவேப்பிலையும் போட்டுருவோம். நறுக்கி வச்சுருக்க நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு அரை வதக்கிடுவோம் நல்லா. ஏன்னா இது நம்ம அந்த கால் வேகையில் மறுபடியும் குக்கரில் விசில் வைப்போம்ல, அதுலேயே நல்லா வெந்துடும். அதனால் இது பண்ணவே வேணாம். இதோட வாசம் சுட்டதுனால உண்மையிலேங்க சூப்பராக இருக்கும். மற்றதோட இது வந்து ஈஸியாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக. இதை அப்படியே கிண்டி விட்ருவோம். ஒரு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம லைட்டாக இதெல்லாம் வச்சுருக்கேன், கொஞ்சம் வேகட்டுங்கிறதுக்காக. இதை வதங்கிக்கிட்டு இருக்கையிலே அடுத்து தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். இந்த பச்சை மிளகா இருக்குல்ல, அதையும் போட்டு ஒரு கிண்டு. தக்காளி வந்து நீங்கள் வந்து நிறைய சூப்பு வேணும்னா தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்காங்க, நல்லாயிருக்கும். சோம்பு சீரகமும் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து கால் எடுக்கிறீங்களோ அந்த காலுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து துணுண்டு ஒரு ஸ்பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து அந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு அதில் லைட்டாக போட்டுட்ருக்கேன். மற்றதுக்கெல்லாம் அப்புறம் தான் போடணும். ஏன்னா தாளிக்கையில் வந்து உப்பு நிறையவும் போடக்கூடாது. நிறைய போட்டிங்கன்னா அப்படி கச்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடும், அந்த இது நல்லாவே இருக்காது. ஒரு ஸ்பிஞ்சு தான், அப்படி நெகக்கிற அளவுக்கு தான் போடணும் தாளிக்கையில் அது வதங்குறதுக்கு. இப்போ அலசி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த காலை போட்டுவிட்டு கிண்ட ஆரம்பிச்சு விட்ருவோம். நல்லா 2 சுருளையிலேயே வாசம் வர ஆரம்பிச்சிருங்க. நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது லேட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அன்றைக்கி குழம்பு உண்மையிலே வந்து சூப்பராக இருந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதிலேயே ஃப்ரெஷ்ஷாக வேறு வந்து நான் அரைக்கையிலையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதனால தான் அதில் கொஞ்சமாக 4 பல் பூண்டும் 1/2 ஸ்பூன் இஞ்சியும் போட்டிருந்தேன். இப்போ இதில் கொஞ்சமாக சோம்பு சீரகத்தூள் வந்து ஏற்கனவே நான் அரைச்சி வச்சது இருக்குது, அது கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துருவோம். மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி வேறு வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துருவோம். அரைச்சி வச்சுருக்கதெல்லாம் ஃபுல்லாக வலித்து உள்ளே போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுருவோம். நான் ஏன் இதுலேயும் தனியாக அரைக்கையிலையும் போடுறேன், சோம்பு சீரகத்தூளும் போடுறேன்னா
அப்போ அரைக்கையில் சோம்பு சீரகத்தூளோட வாசங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மாதிரி குழம்புகளுக்கு இது பண்ணையில் நம்ம கையிலே அம்மியில் அரைச்சி ஊற்றணும்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே எங்கேயும் அம்மிக்கெல்லாம் யார் வீட்டில் போகிறது, இருக்கிறத வச்சு தண்ணி தோணணும். அதனால் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து மல்லித்தூளில் வந்து 1 கரண்டி அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இது கூட நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சதோடு இருந்துச்சுல, அதை அப்படியே கழுவியே அதிலே ஊற்றிடலாம். தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டு, ஏன்னா அது வேஸ்ட் ஆக வேணாம். அதோடதுலேயே நிறைய அதில் ஒட்டி இருக்கும்ல, அதுக்காக. இப்போ இதை வந்து நம்ம கிண்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துக்கிட்டு இது வந்து முதல்ல மூடி வைக்க வேணாம், இப்போவே மூட வேணாம். அந்த பொடி வாடையெல்லாம் போகிறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அது கொதிக்கட்டும். அந்த பொடி வாடை போனதுக்கப்புறம் நம்ம மூடிக்கலாம். தண்ணி மட்டும் நான் 1 டம்ளர் ஊற்றிடுறேன். இதை பாருங்கள், நல்லா கிண்டி விட்ருங்க. சைடில் பொடி இடி இருந்துச்சுனால மிக்ஸ் பண்ணி விட்ருணும் நல்லா. அது எப்படி இருக்குது சூப் வந்து ஊற்றி குடிக்கலாம். சாப்பாட்டில் ஊற்றி குழம்பு மாதிரி சாப்பிட்றதுக்கும் தூதாவே வச்சாச்சு. ஆனால் குடிக்கையிலே நல்லா இருந்துச்சு, சூப்பராக. இப்போ வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. நான் வந்து இப்போ வந்து தண்ணியெல்லாம் வந்து கூட வைக்கலை. இப்போ வந்து ஏன்னா விசில் அடிக்கணும்ல, அப்புறம் தண்ணி பூரா இடமும் அடுப்பெல்லாம் ரொம்ப ஊற்றிடும். அதனால் அப்புறம் தான் கலந்துக்கணும், முதல்ல வேக வச்சு எடுத்துட்டு. எப்படி இருக்குது பாருங்கள், தாளித்து விட்டோன்னே வாசம் கமன்னு வருது. இப்படி கொதித்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மூடியை போட்டுருவோம். நல்லா ஊதிட்டு மூடியை விசிலையும் நல்லா ஊதிட்டு ஏதாவது அடப்பெல்லாம் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் விசில் வந்ததுக்கப்புறம் 7-8 விசில் வச்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து லாஸ்ட்டாக மிளகு சீரகத்தூள் சேர்த்துட்ருக்கேன். கரெக்டாக 7 விசில் தாங்க குக்கரில் வச்சுருந்தேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் வச்சுட்டு இது பண்ணிட்டேன். நல்லா தண்ணி சூடு ஏறின உடனே அப்படி கொதி வர்றதுக்கு முன்னாடி மிளகு சீரகத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் நம்ம போட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட ஆட்டுக்கால் சூப்பு தயாராகிடும். நல்லா வெந்து சூப்பராக வந்துருந்துச்சு சூப்பு. யார் யாருக்கு பிடிக்குமோ பிடிச்சவங்கெல்லாம் எனக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பு செமல்ல.